தக்காளி வெங்காயம் பேஸ்ட் செய்யணும். அந்த பேஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 3 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சிறு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அப்பதான் தக்காளிலாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம சென்னா மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்க்கலாம். சென்னா மசாலா செய்ய தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 200 கிராம் கொண்டக்கடலையை 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுருங்க. 2 ஸ்பூன் பட்டர், 2 பிரியாணி இலை, 3 லவங்கம், 2 பட்டை, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி தழை. தக்காளி வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம்.